அனைவருக்கும் வணக்கம். இது மகாமாயா டேரட்ல இருந்து மலர்விழி. நான் டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரேக்கி மாஸ்டர், கிறிஸ்டல் தெரபிஸ்ட். இன்னைக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு குடும்ப சுமை பேர்டன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஒர்க் பண்றீங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த தாண்டி நீங்க பொறுப்புகள் எடுத்து உங்க தலைமையில போட்டுக்கிறீங்க. இதனால வீட்ல ரிலேஷன்ஷிப்ல உங்க குடும்பத்துல நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. உங்களோட பேர்டன் அதிகமாகும் போது மனசு ஆட்டோமேட்டிக்கா டல் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களால எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியுமோ அத மட்டும் நீங்க ஏத்துக்கோங்க. கண்டிப்பா உங்கள சுத்தி இருக்கிற பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அ இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னா, மத்தவங்களால அத பண்ண முடியும்னா, அந்த ஒர்க்க மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி குடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பர்டன்லாம் குறையும். இதே நிலைமை உங்களுக்கு கன்டின்யூ ஆயிட்டே போகும்போது, பேக் பெயின் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, இந்த கார்டு ரெசனேட் ஆகுது அப்படின்னா, இப்ப கூட உங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பொறுப்புக்கள குறைச்சுக்கோங்க. நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட மூலாதாரத்த நல்லா கிளென்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.